வாணியம்பாடி அருகே அலசந்தபுரம் ஊராட்சியில் அரசு ஆரம்ப பள்ளி புதிய கட்டடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் தொடங்காததால் அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இதற்காக இன்னும் பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கின்றது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாற்றம்பள்ளி ஒன்றிய அலசந்தாபுரம் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய ஆரம்ப சுகாதார பள்ளி சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் மாணவர்கள் அமர்ந்து படிக்க போதிய இடவசதி இல்லாததால் ஓடு மற்றும் சிமெண்ட் ஷீட் பொருத்தி கட்டிடத்தில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் சுற்றி புதார் மற்றும் நிறைந்த பகுதிகள் பள்ளி கட்டிடங்கள் உள்ள நிலையில் பள்ளி சுற்றுச்சுவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பெய்த மழையினால் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறை அடிக்கடி காட்டுப்பன்றி மற்றும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வரும். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். தினந்தோறும் மாணவர்கள் அச்சத்துடன் பாடம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் புதிய வகுப்பறை கட்டி தரும்படி மாவட்ட ஆட்சியர் முதல் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் கட்ட ஒதுக்கப்பட்டுள்ள என்றும் பணிகள் தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்த போது மக்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளியில் இருந்து வீட்டுக்கு அழைத்து செல்ல இருந்த நிலையில் பெற்றோர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதால் மாணவர்களுடன் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.